வணக்கம். இது கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனியோட எக்ஸ்டென்ஷனில் ஸ்ரீராம் நகர் அப்படின்னு இருக்குது. அங்கே நம்ம ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்கோம். இது புதிய வீடு. இப்போ தான் குடி போகிறாங்க. இந்த பில்லர்ஸ்லாம் பாருங்கள். அங்கே குடி போகிறதுக்கு முன்னாடியே பில்லர்ஸ் ரைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போது நம்ம கான்கிரீட்டில் ட்ரில்லிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சப்போஸ் புதிய வீடுகளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரூஃப் காங்கிரீட் போடும்போதே இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம ரூஃப் காங்கிரீட்டை பிரேக் பண்ணாமையே நம்ம தாராளமாக அதில் சோலார் போட்டுடலாம். இங்கே 3 கிலோவாட் போட்டிருக்கோம். 3 கிலோவாட் சோலார் பேனல் போடனா ஒரு 9 அடிக்கு 9 அடி கட்டமாக 4 கால் வைக்கிற மாதிரி இங்கே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமே அப்படியே நம்ம சோலார் போட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் எதிர்காலம் சோலார் பவர் ப்ரொடக்ஷன் 90% இருக்கும். பெரும்பாலான வீடுகளுக்கு சோலார் பவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரூஃப் காங்கிரீட் புதுசாக போடும்போதே நீங்கள் அதில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கிலோவாட்டு தான் கேட்டாங்க. எங்களுக்கு 2 கிலோவாட் போதும், ஒரு நாளைக்கு 10 யூனிட்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது மினிமம் 3 கிலோவாட் ஸ்ட்ரக்சர் தான் வருது. 2 கிலோவாட் போடும்போது நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் போல் இரும்பை மட்டும் நம்ம கட் பண்ணி போடுறோம். இப்போ காலில் 4 கால் தான் வந்துடும். அதேமாதிரி இந்த ராஃப்டர் குறுக்கு சட்டமும் அதே தான் வரும். அந்த பர்லின் மட்டும் ஒரு 3 அடி 3 அடி கம்மியாக வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம 3 கிலோவாட்டு ஸ்ட்ரக்சர் வாங்கி குறைக்க வேண்டியதில்லை. இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா 3 கிலோவாட் இன்வெர்ட்டர் தான், 2 கிலோவாட் இன்வெர்ட்டர் இல்லை. அதேமாதிரி இந்த ஏசி டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, ஐசோலேட்டர்ஸு, இதுக்குரிய எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு 3 கிலோவாட்டு தான் வரும். பேனல் மட்டும்தான் ஒரு 1000 வாட்ஸ் குறையிற மாதிரி இருக்கும். அதனால் மினிமமாகவே நீங்கள் ஒரு 3 கிலோவாட் போட்டுட்டிங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கும். நடுத்தர குடும்பம்னு நான் சொல்கிறது ஒரு ஏசி வரைக்கும் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த மாதிரி நம்ம 3 கிலோவாட் சோலார் போட்டால் போதும். அப்போ எங்கள் வீட்டில் ஏசியே இல்லை, கரண்ட்டு பில்லு 500 தான் வருது, அதுக்கு நாங்கள்லாம் சோலார் போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. சோலார் போடலாம். ஆனால் நீங்கள் போடுற முதலீடு உங்களுக்கு மின்சார கட்டணத்தை கட்டுறதுனால ஏற்படக்கூடிய லாபம் இருக்குல்ல, சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். உதாரணமாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் 500 2 மாதத்துக்கு ஒருக்கா 500 600 பில்லு கட்டுறீங்க. ஒரு வருஷத்துக்கே 6 பில்லு தான், 3500 4000 நீங்கள் பில்லு கட்டுறீங்க. ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடணும் அப்படின்னா 2,10,000 ஆகுது. அதில் 78,000 அரசு மானியமாக நமக்கு கிடைச்சிருது. ஆக 1,20,000 1,25,000 நீங்கள் செலவு பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு மிச்சமாகிற தொகை 4,000. அப்போ இந்த நீங்கள் போட்ட முதலீடை எடுக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். இதுவே ஒரு ஏசி உள்ள ஒரு குடும்பமாக இருக்குது, அவங்களுடைய யூசேஜ் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு பில்லுக்கும் 4,000 5,000 அவங்க பில்லு கட்டுவாங்க. அந்த பில்லு பூரா 0 ஆகிடும். நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் 280 300 அப்படி கட்டுவாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகுதுன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 4,500 ஒரு பில்லுக்கு மிச்சமாகுது. ஒரு வருஷம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 30,000 அவங்களுக்கு மிச்சமாகும். ஒரு 3 4 வருஷத்துக்குள்ளே அவங்க போட்ட தொகையை எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே அதிக பயன்பாடு உள்ள வீடுகள் 2 ஏசி 3 ஏசி லிஃப்ட்டு இது மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் உயர் நடுத்தர வர்க்கம்னு சொல்லுவாங்க. அவங்க 10,000 12,000 வரைக்கும் பில்லு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடும்போது அது 3,10,000 வருது. அதில் 78,000 அவங்களுக்கு மானியமாக கிடைக்கும். அப்போ 2 லட்ச ரூபா முதலீட்டில் அவங்க 10,000 பில்லு மிச்சம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 60,000 பில்லு மிச்சமாகும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு. அப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே அவங்க போட்ட முதலீடு திரும்ப அவங்க கைக்கு வந்துடும். அதிக பயன்பாடு உள்ளவங்க இந்த மாதிரி சோலார் மின் உற்பத்திக்கு போகும்போது நிச்சயமாக நாட்டுக்கும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். குறைவான மின் பயன்பாடு உள்ளவங்க சோலார் போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார், என்ன இப்படி சொல்கிறீங்க, விலை ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்களே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான் போகணும். ஒரு பேட்ரி லித்தியம் பேட்ரி இப்போ
சர்வசாதாரணமாக கிடைக்கிது. ஒரு ரூ. 20,000 ரூ. 22,000. அதே மாதிரி ஒரு மைக்ரோடெக் இன்வெர்ட்ரு ரூ. 5,000லேருந்து ரூ. 8,000 வரை கிடைக்கிது. ஒரு ரூ. 30,000க்குள்ள லித்தியம் பேட்ரி ஒரு மைக்ரோடெக் இன்வெர்ட்ரு வாங்கிடலாம். ஒரே ஒரு சோலார் பேனல், அதே மாதிரி அதுக்குரிய ஒரே ஒரு MPPT கண்ட்ரோலர், இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 50,000க்குள்ள முடியும். அதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய மின்சார கட்டணம் வந்து குறையும். இது மூலிமா சோலார் பேனல்லேருந்து உற்பத்தியாகி தினமும் 1 யூனிட்லேருந்து 1.25 யூனிட் உங்களுக்கு உற்பத்தி ஆகும். அப்போது ஒரு 6 மாதத்துக்கு 60 யூனிட் உற்பத்தி ஆகும். நம்ம வீட்டில் 2 பயன். மின்சாரம் கட்டானாலும் நம்ம வீட்டில் ஃபேனு லைட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஃபேனு லைட்டு நீங்கள் போடுறது வந்து BLDC ஃபேன் அப்படின்னு போடுங்க. சாதாரண ஃபேனு 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா 75 வாட்ஸ் எடுக்கும். BLDC ஃபேனு வெறும் 30 வாட்ஸ் தான் எடுக்கும். அப்போ பாதிக்கு பாதி கரண்ட் பில் குறைஞ்சிரும். ரூ. 500 கரண்ட் பில்லு கட்டிகிட்ருக்க நீங்கள் ரூ. 100 கட்டுற மாதிரி ஆகி போயிடும். ரூ. 100 ஃப்ரீ ஆகிடும். கரண்ட் பில்லே வராமல் போயிடும். இந்த மாதிரி சின்ன சிஸ்டத்தை ரூ. 500லேருந்து ரூ. 600 பில்லு கட்டுறவங்க போட்டுக்கோங்க. பெரிய சிஸ்டம் வந்து ரூ. 4,000 ரூ. 5,000 பில்லு கட்டுறேன், ரூ. 10,000 பில்லு கட்டுறேன், அவங்க குறிப்பாக தேர்ந்தெடுத்திங்கன்னா இந்த மாதிரி வீடுகளுக்கு நிச்சயமாக ஆன் கிரிட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.